வள்ளி, விறகு குச்சி புடுக்கிட்டு இருக்கியா? முத்தெடுத்துட்டு இருக்கேன். என்ன வள்ளி, உன்கிட்ட அன்பா பேசணும் தானே வந்தேன். இப்படி கிண்டலா பேசுற? முறையில நானும் உனக்கு மாமா தானே. மாமோய், அது எனக்கு தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும் வள்ளி. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு எதுவும் பண்ணுது வள்ளி. உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது வள்ளி. கார்கோடா, எனக்கும் பெரிய மாமாவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமா இந்த அழிச்சடியும் பண்ற? இது மட்டும் மாமனுக்கு தெரிஞ்சது உன்னை வகுந்து மரியாதையா போயிடு. என்ன புள்ள மிரட்டி பாக்குறியா? நான் எது வேணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அத நானே எடுத்துப்பேன். யாரு வேண்டான்னு உன்னை தடுத்தா? வேற எவ்வளவு ஒரு தீர்ப்பா? அவகிட்ட போய் சொல்லு. என்கிட்ட வீணா வம்பு பண்ணாத. நீதான் வேணும் வள்ளி, நீதான் வேணும். என்ன சொன்ன? மாரப்பன் உனக்கு தான் வேணும்னு சொன்னல, அத மாத்தி காட்டுறேன்பா. இது நான் பிறந்தப்பவே முடிவு பண்ண விஷயம். இத யாராலையுமே மாத்த முடியாது. ஒருவேளை மாரப்பன் செத்துட்டா என்ன புள்ள பண்ணுவ? அவரோட சேர்ந்து நானும் செத்து போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவ, இல்ல நான் உனக்கு புருஷன் ஆயிடுவேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அத மறந்துடு. ஏன்னா இது ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம். மாமா, மரியாதையா மேல இருந்து கையெடு. வள்ளி மேல இருந்து கையெடு. சின்ன மாமா, என் மேல வச்ச கைய வெட்டி தூக்கி எறிங்க. என்ன சாத்தப்பா, உனக்கு உசுறு மேல ஆசை இல்லையா? எங்களுக்கு உசுறு மேல ஆசை இல்ல. அது எங்க யாருக்குமே இல்ல. அந்த உசுருக்கு நாங்க பயப்படுறதும் இல்ல. ஓஹோ, அவ்வளவு பெரிய வீர பரம்பரையா நீங்களா? அன்பா அமைதியா வந்திருக்கேன். வீணா தொந்தரவு பண்ணாத. ஓ, நீங்க வாழணும், ஜொலிக்கணும், சந்தோஷப்படணும். நாங்க உங்களுக்கு ஏவல் பண்ணோம். அதான உங்க ஆசை? சின்ன மாமா, வீணா ஏன் இவன்கிட்ட பேசிக்கிட்டு? வாங்க நம்ம போலாம். ஓஹோ, கதை அப்படி போகுதா? கார்கோடா, எல்லாம் மீறி போற. அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உன் நிலைமை அதவதிதான். மாரப்பன் சாவான், இந்த கார்கோட வள்ளியோட புருஷாவான். பாக்குறியா? வள்ளி வா, நேரா அண்ணன்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம். சின்ன மாமா, இங்க நடந்த எந்த விஷயத்தையோ பெரிய மாமா கிட்ட போய் சொல்லிடாதீங்க. இப்பதான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எல்லா சொந்தங்களோட சேர்ந்து அத்தையும் மாமாவும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்காக அவன் அப்படியே விட சொல்றியா வள்ளி? மாமா, இப்பதான் பெரிய மாமா அவரோட கோவம்லாம் தணிஞ்சு ரொம்ப அமைதியா இருக்காரு. மறுபடியும் அவரை கொலைகாரன் ஆக்கிடாத மாமா. அதுவும் சரிதான் வள்ளி, நீ வருத்தப்படாம இரு. அந்த கார்கோடனை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அதை செய்ய மாமா. சரி வா, நம்ம போகலாம். மாமா, நான் சொன்னதை நீ மறந்துடாதே. சரி. மங்கள சித்தரே, வணக்கம். என்ன கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள்? மன்னிக்கவும் அமரேந்திரா, ஆழ்ந்த யோசனையில் வந்து கொண்டிருந்தேன். அது மட்டுமின்றி சில நேரங்களில் தங்களை கண்டதும் கலியரக்கனா இல்லை அஸ்வத்தாமனா என்று ஐயம் ஏற்படுவதால் உங்களை தொந்தரவு செய்வதில்லை. கலியரக்கனாக இருந்தால் தங்களிடம் மரியாதையுடன் பேசுவேனா? அது எனக்கு தெரியும் அமரேந்திரா. சரி, ஏதாவது சிறப்பு செய்தி உண்டா? ஆம் மங்கள சித்தரே, காலபைரவர் சிறிது நாட்களாக யாருக்கும் காட்சி அளிக்கவில்லையாமே. தாங்கள் இதை கேள்விப்பட்டீர்களா? நானும் அறிவேன் அமரேந்திரா. என்னுடைய பயமெல்லாம் கால பைரவர் எந்த எண்ணத்தில் உள்ளார் என்பதுதான். அதுதான் எனக்கும் புரியவில்லை சித்தரே. அவர் திடீரென்று தரிசனம் தராமல் இருக்கிறார் என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருப்பதாகவே தோன்றுகிறது. எப்படி இருப்பினும் அவரின் கோபத்தை தணிக்க எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அனைவரும். ஆனால் அதற்கான கால அளவுதான் தெரியவில்லை. இருக்கட்டும் சித்தரே, எல்லாவற்றிற்கும் காரணம் கலியரக்கன் தானே.
அவனை அழிக்க வழியே இல்லையா? அது தெரியாமல் தான் ஐயன் ஈசனும் அன்னை பார்வதியும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். கலியுகம் இருக்கும் வரை கலியரக்கனும் இருப்பான். அதனால் என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சம் என்னை வாட்டுகிறது. சரி சித்தரே, இந்நிலையை சமாளிக்க நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? என்னுடைய கவனம் எல்லாம் பைரவர் பிறந்த ஊரான பைரவர் பிறந்த திருத்தலத்தில் திருப்பணி நடப்பதில்தான் உள்ளது. அது நடந்துவிட்டால் அவர் சாந்தமாகி விடுவார் என்பது என் உறுதியான எண்ணம். எப்படி சித்தரே? அவர்களுக்குள் தான் காலம் காலமாய் ஆழகால விஷக்ரோணியால் விரோதம் விடாமல் தொடர்கிறதே. யாகங்களில் சில தியாகங்களும் அந்த விரோதங்களை குறைத்துள்ளது அமரேந்திரா. யுக யுகமாய் விரோதிகளாய் வளர்ந்த அந்த ஐவரும் தற்போது ஒன்று இணையும் தருணம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் கலி அரக்கனின் சதி உடைந்து பைரவ கோவிலின் திருப்பணி தொடங்கிவிடும். இல்லை சித்தரே, அதற்கு சாத்தியமே இல்லை. இல்லை அமரேந்திரா, நான் கூறுவது உண்மை. ஏனில் நான் தான் இதற்கான முயற்சிகளை தீவிரமாக செய்தேன். நல்லது சித்தரே, ஆனால் உங்கள் முயற்சி வீண் முயற்சி. ஏன் இந்த மங்களத்திடம் அமங்கலமாக பேசுகிறீர்கள் அமரேந்திரா? மங்கள சித்தரே, நான் தான் களி அரசு. காளியனின் ஆத்மா நான். யுக யுகமாய் நான் பட்ட வேதனை யுக காலத்தின் முடிவான கலியுகத்தில் உறுதியாய் பழியெடுக்க துடிக்கிறேன். அதையா தடுக்கிறாய்? நீ மானுடன், நான் யுகம். என்னையே வெல்ல நினைக்கும் அர்ப்பனே, என் வேதனையையும் நான் பட்ட சோதனையையும் உன் யாகத்தால் அழிக்க நினைக்கிறாயா? காளியனே, உன்னை நீ கலி அரக்கனாய் நினைக்காமல் காலயுகத்தின் கடைசியில் சில சேவைகள் செய்து நற்பெயரோடு இருக்கலாம் அல்லவா? என் வழி நீ அறியாதது, அதனால் தான் எளிதில் என்னை சேவை செய்ய சொல்கிறாய். தெரிந்து கொள் மானுடனே, அந்த 5 வாரிசுகளும் இணையவும் முடியாது, அவர்கள் திருப்பணியை தொடரவும் முடியாது. கால பைரவன் சாந்தம் அடைய முடியாது, களி அழிவதை யாராலும் தடுக்கவும் முடியாது. கோடி கோடியை அழிய போகும் அப்பாவி மக்களின் சாபத்திலிருந்து அந்த ஈசன் தப்பிக்கவே முடியாது. அதன் காரணமாகவே யுகம் யுகமாய் பொறுத்திருந்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஈசனிடம் வரம் பெற்று அவரையே எதிர்க்க நினைத்தவர்களெல்லாம் என்ன கதி ஆனார்கள் என்பது உனக்கே நன்றாக தெரியும். ஏன் வீண் வம்பு? மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து யோசித்துப் பார். இறுதி யுகத்திலாவது மானுடன் சற்றே மாறட்டும். சித்தரே, என் கண் முன்னே நிற்காதே, போய்விடு. என் கோபத்திற்கு ஆளாகாதே, போய்விடு. இறைவா,
குச்சி. கோட்டையா, இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு இனிமையான நாள்ரா. இத்தனை நாளா இந்த காட்டில் கால் கடக்க எவ்வளோ தூரம் நடந்திருப்பேன் நீ. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பிரதிபலனா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போதுடா. கிளி, அருமையான கிளி, அப்படியே செதுக்கி வச்ச சலம் மாதிரி. எவ்வளவு அழகா இருக்கா. காட்டு கிளியா இருந்தாலும் அடாடாடாடாடாடாடா ரொம்ப இனிமையா இருக்கடா. என் இதயத்தை தொட்ட கிளி, அழகான கிளி. அவளை அப்படியே ரசிச்சு அடாடாடாடாடாடாடா. அட பச்சை கிளியே, பச்சை கிளியே, நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏன் வந்து நிக்கிற? ஆஹா கோட்டையா, உனக்கு சுக்கிரதசை அங்க இங்க அடிக்கலடா. அங்கங்க அடிக்கல கோட்டையா, அங்க அடிக்கல. எங்க தெரியுமா அடிக்குது? இந்த காட்டுல அடிச்சிருக்கடா, இந்த காட்டுல அடிச்சிருக்கு. உனக்கு இப்படி ஒரு குடுப்பனையாடா? அடா 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 அடா. ஆஹா, எவ்வளவு அழகான கூந்தல். இந்த கூந்தலை வச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்தையே ஆண்டுடுவேன்டா, ஆண்டுடுவேன் ஆண்டுடுவேன். ஆஹா, நீ எப்படி இங்க வந்த? நீ எதுக்கு திரும்ப இங்க வந்த? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விட தானே இங்க வந்த? நீ வேற, நானே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்கிறேன். இல்ல இல்ல, உன்னை நம்ப முடியாது. நீ போலீஸோட ஆளுதான். இல்லையா, நான் அவன் ஆள் இல்லையா? சரி, உன்னை நான் எப்படி நம்புறது? சொல்லு, இப்ப நான் உன்னை எப்படி நம்ப வைக்கிறது? போலீஸ் இங்க இருந்து போற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன். ஆரம்பிச்சிட்டியா? துப்பாக்கி வேற வச்சுட்டேன். எப்படி கிளம்ப முடியும்? நான் இங்க இருந்து கிளம்பல, போயா, நானே உன் கூட இருந்துடுறேன். இது எதுக்கே இப்போ? நீ என்கிட்ட தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு. இது வேறயா? வா போ போ, வர போ. டேய், எங்கடா கூட்டு போற? வாயா. நம்மள பார்த்தா நீ கைதியா நான் கைதியான்னு தெரியலடா. சும்மா வாய மூடிட்டு வாயா. என்னத்த சும்மா வாய் மூட்டு வர்றது? வயிறு பசிக்குது, கால் வலிக்குது. ஐயோ ஐயோ, துப்பாக்கிக்காரர, இனிமே என்னால் நடக்க முடியாது. நாக்கெல்லாம் வறண்டு போதியா? ஏன் அந்த காட்டுவாசி கூட இருந்திருந்தேன்னா அது பூனைக்கறி, எலிக்கறி, வாத்துக்கறி, அந்த கண்ட கறிலாம் சாப்பிட்டு வயிற்றுல ஒப்பிருப்பேன். ஏன்டா நீ வேற காட்டு வழியா கூட்டு போற? தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறியடா. யோ, நானும் உன் கூட தான் சுத்திட்டு இருக்கேன். திங்கற பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்ன திங்கத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற? சும்மா தொண பேசிட்டு சுட்டுருவேன். என்னத்த சுட்டுருவேங்கிற? காக்கா குருவி ஏதாவது சுட்டுருக்கியா நீ? வா. வாயா கையில இருக்காது, கையில வலிக்குது. இருக்காதேங்கிறல்ல. இருக்காதியா? அம்மா பேசாம வா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
யோ வாயா வேகமா வாயா. ஐயோ இருக்காதையா. சீக்கிரம் வாங்க வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். நீ இங்க பூர்வக்குடியா? ஐயா நாங்க மோகமலையில இருந்து எங்க ஜாதிக்காரங்களோட சேரத்துக்காக இங்க வந்திருக்கோம். எதுக்குயா கேக்குறீங்க? இந்த ஆளை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்லைங்கய்யா. நீ மாரப்பன் கூட்டத்துக்கு உறவா? ஆமாங்கய்யா. அப்படியா? சரி பத்திரமா போ. சரிங்கய்யா. ஓ அம்மா ஒரு நிமிஷம். ஐயா இங்க வா. வரேன்யா. இவனை நீ எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா உடனடியா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ தகவல் சொல்லணும். சரியா? சரிங்கய்யா. சரி போ, நீ பத்திரமா போ. சரிங்க. ஃபாலோ மீ. ஐயோ என் கனவு கன்னி. செதுக்குன சலா மாதிரி போறான். என்ன பண்றது? பார்க்க தான் முடியுது, பேச முடியலையே. இது வேற. இவனை விட்டு ஓடிடலான்னு பார்த்தா கையில வேற விலங்கு போட்டு சாவடிக்கிறான். ஏதோ டீப்பா யோசிக்கிற போல. யோ போலீஸ்ல மாட்டினப்ப கூட இது மாதிரி விலங்குலாம் போட்டு கூட்டு போலையா? நல்லா பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் முனியாண்டி விலாஸ்ல. சூப்பரா இருந்துச்சு. டேய் கெஞ்சி கேட்குறேன்டா, டே அவுத்து விட்றா, நாக்கெல்லாம் வரவரன்னு இருக்கு. ஒரு 6 பிளேட் பிரியாணியும் ஆப்பாயிலும் சாப்பிட்டு வந்துடுறேன். மேல பேசுன சுட்டுடுவேன். பேசலையா? உன்னா சுட்டுருவேங்கிற. உன்னை நம்பி தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கிற. ஏன் அப்படி மிரட்டுற? என்ன நம்பி வந்தில்ல, வந்துட்டே இரு. வா 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 வா. இன்னும் எவ்வளவு தூரம் கூட்டு போற? வா. என்ன சொப்னா, எங்க 2 பேர் முகத்தையும் அப்படி பார்த்துட்டே இருக்க? உங்க 2 பேர் முகமும் ரொம்ப மங்களகரமா வசீகரமா இருக்கு. எப்பவுமே நீங்க இப்படியே இருக்கணும், அதான் என்னோட ஆசை. உன்ன மாதிரியும் உங்க அக்கா மாதிரியும் நல்லவங்க இருக்கிறப்போ கவலையே இல்ல சொப்னா. நாங்க இனிமே 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்போம். ஆமாங்க சொப்னா, நாங்க எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. எங்க 2 பேர் அப்பாவும் எங்களை ஒட்டு மொத்தமா கைவிட்டப்போ நாங்க ரொம்ப கலங்கி போயிட்டோம். ஆனா நீங்க கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம். நீங்க என்ன வேற ஆளா பிரிச்சு பாக்குறீங்க. தயவு செஞ்சு நான் வேற நீங்க வேறன்னு நினைக்காதீங்க. நம்மளோடது ரயில் ஸ்நேகம் இல்ல, கடைசி வரைக்கும் உடையாம இருக்க போற அசைக்க முடியாத நட்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. எங்களோட வெறியெல்லாம் நாங்க வாழவே முடியாது, தற்கொலை தான் பண்ணிப்போன்னு நினைச்ச எங்க பெத்தவங்க முன்னாடி நாங்க ஜெயிக்கணும், வாழ்ந்து காட்டணும். அப்படிலாம் அவங்க மேல ரொம்ப வெறுப்பாயிடாதீங்க. சின்ன வயசுலயே அப்பாவை இழந்தவனா, அதனால எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். நிச்சயமா உங்களோட அப்பா சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரியே எனக்கும் சத்யாவுக்கும் கொஞ்ச நாள் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப சுத்தமா அந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது சொப்னா. எங்க அப்பாவும் ரொம்ப பிடிவாதக்காரர், இவங்க அப்பா அதை விட பிடிவாதக்காரர். இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பகை எங்க சுத்துப்பட்டு கிராமத்துக்கே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர சான்ஸே இல்ல சொப்னா. முதல்ல ஒரு விஷயம், நீங்க ஜெயிக்கணும், பெருசா ஜெயிக்கணும். நம்ம சென்னைக்கு போன உடனேயே நம்ம பிசினஸ்க்கான வேலையை ஆரம்பிச்சிடலான்னு மாமா சொன்னாரு. எங்க மாமாவும் அவர் மாமாவும் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, கட்டாயம் நம்ம சாதிக்கலாம். உண்மைதான் சொப்னா, இவங்க மாமா ஹெல்ப் பண்ணதும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா உங்க மாமாவோட கேரக்டர் பத்தி நீ சொன்னப்பதான் நாங்க கொஞ்சம் பயந்தோம். ஆனா இப்ப அவர் மனசு மாறிட்டதுனால நாங்க ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்ல சொப்னா, கட்டாயமா எங்க அப்பா முன்னாடி போய் ஒரு பெரிய ஆளா நின்னு அவரை மிரள்ற அளவுக்கு பண்ணணும். அதுதான் என் குறிக்கோள். திரும்பவும் சொல்றேன், கட்டாயமா உங்க 2 பேரோட அப்பாவும் கூட சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க.
அது நடக்கவே முடியாத விஷயம் சுப்னா. ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி அது நடந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். இதோ பார் சத்யா, எங்க மாமா எப்படி இருந்தாரு, என்ன எண்ணத்துல இருந்தாரு, எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு பாரு, எங்க அப்பா இருந்திருந்தா எந்த அளவுக்கு என்ன பாத்திருப்பாரோ அதை விட பல மடங்கு என்ன பாத்துக்கிறாரு. இந்த அதிசயம் நடக்கிறப்ப அந்த அதிசயம் மட்டும் நடக்காம போயிடுமா? வேணும்னா பாரு, நம்ம நினைச்சது சீக்கிரமா நடக்கும். உங்ககிட்ட பிடிச்சதே இந்த நம்பிக்கை தான் சொப்னா. அதே நம்பிக்கையை தான் நீங்கள் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் ஆரம்பத்தில் தளர்ந்து போன நாங்கள் இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துருக்கோம். நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எங்க மாமா கொடுத்த டார்ச்சர் வேற, செத்துலான்னு கூட நினைச்சதுண்டு. ஆனா இவ்ளோ நம்பிக்கை தைரியமும் வந்ததுக்கு காரணம் லலிதாம்பிகை. அது யாரு லலிதாம்பிகை? புதுசா இருக்கு. கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு என்னென்ன ஆசை மனசுல இருக்கோ அப்பெல்லாம் மனசுல அந்த லலிதாம்பிகை நினைச்சுக்கோங்க. உங்க ஆசை நிறைவேறிடும். அவ்வளோ சக்தி படைச்சவங்களா? சர்வ வல்லமையும் சக்தியும் படைச்சவங்க. அவங்க எங்க இருக்காங்க? எங்கேயும் இருப்பாங்க. ஏன் எங்க கூட இருப்பாங்க. புதிர் போடாத சொப்னா, சொல்லு யார் அவங்க? அம்மா. எனக்கு மட்டும் இல்ல, கோடிக்கணக்கானவங்களுக்கு. லலிதாம்பிகை பேரை கேட்டாலே எல்லா கையும் தானா கும்பிடும். அவங்கதான் எங்க குலதெய்வம். அவங்கள மனசுல நினைச்சுக்கங்க, எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஏ சொப்னா ப்ளீஸ், நாங்க அவங்கள பார்க்கணுமே. கட்டாயமா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, நேரமாச்சு, நம்ம கிளம்பலாமா? சரி வா போலாம். வாங்க போலாம். பைரவரே, நீங்களும் மௌனமாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? கால பைரவராய், கருவின் உருவாய், அன்பின் விளக்காய், இவ்வண்டத்தின் ஆளுநராய் திகழும் ஈசன் நெற்றிக்கண்ணை திறப்பதாய் கர்ஜித்து விட்டு போன பின்பும் நீங்கள் மௌனியாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த பூவுலகம் அழிந்து போவதில் உங்களுக்கும் ஆட்சேபனை இல்லை என்றே தோன்றுகிறது. அந்த எண்ணத்தில் தான் ஈசன் நெற்றிக்கண்ணை திறப்பேன் என்று கூறி எச்சரித்தும் நீர் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்கின்றீர். சித்தர்களே, போதும். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. படைத்தவன் சிலைக்கே செருப்பு மாலை போட்டு அந்த தெய்வத்தையே உதாசனைப்படுத்தும் அளவுக்கு மானுடர்கள் மாறிவிட்ட பிறகு அவர்களுக்காக வருத்தப்பட சொல்கிறீர்களா? சித்தர்களாக இருந்தாலும் நீங்களும் மானுடர்கள் தானே? அப்படி என்றால் வைரவா, எங்கள் சித்தத்தையே சந்தேகப்படுகிறாயா? சிவன் மேல் நாங்கள் கொண்ட பற்றை நீ புரியாமல் பேசுகிறாயா? புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, நடந்தது நடவாதது, கடந்தது கடக்கவிருப்பது, இப்படி அனைத்தையும் அறிந்தவன் புரிந்தவன் தெரிந்தவன் என் ஈசன் ஒருவனே. அவன் செயலில் குற்றத்தை காணும் அதிகாரத்தையும் கர்வத்தையும் உங்களுக்கு யார் கொடுத்தது? ஈசனையே குறை சொல்லும் தகுதி உங்களுக்கு யாரால் வந்தது? அவன் படைத்தலை அவதூறாக பேசும் நிலை ஏன் வந்தது? தேவி பராசக்தி, நான் விடும் மூச்சே, நிதம் நான் பேசும் பேச்சே, பஞ்ச பூதங்களின் தாயே,
பர பிரம்மத்தின் சேயே, ஆணவத்தை அளிக்கும் தாரகையே, இப்போதே நீங்கள் வந்தாக வேண்டும் தாயே, தாயே. வைரவா 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 வைரவா, வணங்குகிறேன் அன்னையே. நலம் உண்டாகட்டும்.